First grammar point is noun, O particle, verb and transitive. Transitive means தமிழில் இடைநிலை. இப்போ பார்ட்டிக்கல் ஓ வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் எங்கே நம்மளால் மீன் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஓன்றது வந்து பார்ட்டிக்கல் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜூஸுவோ நொமிமாஸ், I drink juice. Direct object is juice here. So watashi wa honno yomimasu. I studied a book. So direct object இங்கே என்னது புக்கு படித்தேன். ஸோ டைரெக்டாக சொல்கிறப்பல நம்ம ஓ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் நவுன் ஓ பார்ட்டிக்கல் ஷிமாஸ். ஷிமாஸ்க்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று டூ ஆர் ப்ளே. இப்போ இந்த நவுன் வந்து ஒரு ஆக்ஷனாக மீன் பண்ணுறப்போ நம்ம ஆக்ஷன் ப்ளஸ் ஓ பார்ட்டிக்கல் ஷிமாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளே ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸ். இப்போ சக்காவோ ஷிமாஸ், ப்ளே சாக்கர். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் மீன் பண்ணுது. ஸோ ஓ பார்ட்டிக்கல் ஷிமாஸ். நெக்ஸ்ட் இஸ் தோரன்புவோ ஷிமாஸ், ப்ளே கார்ட்ஸ். இங்கே கேம்ஸ். ஸோ ஓ பார்ட்டிக்கல் ஷிமாஸ். நெக்ஸ்ட் இஸ் ஹோல்ட் கேதரிங்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ். ரெண்டும் நடக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பார்ட்டியோ ஷிமாஸ், கிவ் அ பார்ட்டி. ஸோ ஓ பார்ட்டிக்கல் ஷிமாஸ். நெக்ஸ்ட் இஸ் ஈவெண்ட்ஸ், கைகியோ ஷிமாஸ், ஹோல்ட் அ மீட்டிங் நடக்குது. ஸோ ஓ பார்ட்டிக்கல் ஷிமாஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டூயிங் சம்திங், நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்றப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஷுக்குதாயோ ஷிமாஸ், டூயிங் ஹோம்ஒர்க். ஷிகொத்தோவோ ஷிமாஸ், டூயிங் ஒர்க். ஸோ ஓ பார்ட்டிக்கல் ஷிமாஸ். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் நானியோ ஷிமாஸ்கா. ஒருத்தவங்களோட ஆக்ஷனை நம்ம கொஷினாக ரேஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். கெட்சியோபி நானியோ ஷிமாஸ்கா, மண்டே அன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறோம். கியோத்தோவே இக்கிமாஸ், கியோத்தோவுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானியோ ஷிமாஸ்கா எக்ஸாக்ட்லி என்ன பண்ணீங்க. கினோ நானியோ ஷிமாஷிதாக்கா, வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே என்ன பண்ணீங்க. ஸோ ஷிமாஷிதாக்கா. சக்காவோ ஷிமாஷிதா, ஐ பிளேட் சாக்கர் விளையாண்டேன். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் நான் அண்ட் நானி. போத் நான் அண்ட் நானிக்கு ஒரே மீனிங் தான், வாட் என்னன்னு அர்த்தம். நான் ஃபாலோயிங் கேசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா தாரோ, தாரோ அண்ட் நாரோக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொரேவா நான் தேஸ்கா, வாட் இஸ் தட். நான் பக்கத்தில் தாரோ வருது. அண்ட் நானோ ஹொன் தேஸ்கா, வாட்ஸ் தட் புக் அபவுட். ஹொன் பக்கத்தில் தாரோ வருது. ஸோ நான் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நான் தே வந்து கொஷினாக கேட்குறது ஒன்று ஒய் அஸ் வெல் அஸ் ஹவு, ரெண்டுத்துக்குமே கேட்கலாம். இப்போ நானி தே மீன்ஸ் இப்போ ஸ்பீக்கர் வந்து ஹவுன்னு ஒரு கொஷின் கேட்டப்போ அது கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நானி தே டோக்கியோயே இக்கிமாஸ்கா, ஹவ் ஆர் யூ கெட்டிங் டு டோக்கியோ, டோக்கியோக்கு எப்படி போகிறீங்க. ஷின்கான்சன் தே இக்கிமாஸ், ஐ எம் கோயிங் ஆன் த ஷின்கான்சன். ஷின்கான்சன் இஸ் த புல்லட் ட்ரெயின் ஆஃப் ஜப்பான், அதில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கவுண்டர் சஃபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இஸ் தெரேசா சான்வா, நான் சாய் தேஸ்கா, ஹவு ஓல்ட் இஸ் தெரேசா. ஸோ கவுண்டர் சஃபிக்ஸ்க்கு நான் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த நானி எப்போ யூஸ் பண்ணணும்னா போத், இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தவிர மித்த எல்லா இடத்துலையும் நானி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானியோ கைமாஸ்கா, வாட் ஆர் யூ கோயிங் டு பை, என்ன வாங்க போகிறீங்க. ஸோ நானியோ கைமாஸ்கா. அண்ட் நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் நவுன், பிளேஸ், தே பார்ட்டிக்கல் அண்ட் வேர்ப். இப்போ பிளேஸ்க்கு அடுத்து தே பார்ட்டிக்கல் வரப்போ அந்த பிளேஸில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுறோன்னா
அந்த இடத்துல வந்து தே பார்ட்டிக்கல் போட்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்கிதே ஷின்புன்னோ கைமாஸ். ஸ்டேஷனில் நியூஸ் பேப்பர் வாங்கினேன். ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த இடத்துல தே பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் verb மாசென்கா. இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்போ யூஸ் பண்ணால், இப்போ ஸ்பீக்கர் வந்து ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஷோனி கியோத்தோயே இக்கிமாசென்கா. நம்ம ஒன்றா கியோத்தோக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இ தேசுன்னே எஸ் தட்ஸ் நைஸ் ஐடியா. ஸோ இன்வைட் பண்ணுறப்போ மாசென்கா அப்படின்னு போட்டு இன்வைட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் verb மாஷோ. இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்போ யூஸ் பண்ணால், சேம் லைக் மாசென்கா, பட் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் லிசனர்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை வரத்துக்கு, பாசிட்டிவாக ஒரு ரிப்ளை வரப்போ யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். சொத்தோ யசுமி மாஷோ. இது வந்து ஃபார்மல் வே ஆஃப் ஸ்பீக்கிங்கில் யூஸ் பண்ணுற டோனை. லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் இஷோனி ஹிரு கோகன்னோ தபே மாசன்கா. நம்ம ஒன்றா லன்ச் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறப்போ, தபே மாஷோ எஸ் லெட்ஸ் டூ தட். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை. ஸோ மாஷோன்னு போட்டால் பாசிட்டிவ் ரிப்ளைன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் கா. இங்கே வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இப்போ லிசனர் வந்து ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவோ அக்செப்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிச்சியோபி கியோத்தோயே இக்கிமாஷிதா. நான் கியோத்தோக்கு சண்டே அன்னைக்கு போனேன். ஸோ கியோத்தோ தேசுக்கா இ தேசுன்னே கியோத்தோக்கா கிரேட். இப்போ கியோத்தோ தேசுக்கான்றப்போ, so he is receiving the information. Thank you for watching the videos.